ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு தான் வந்திருக்கோம். திருப்பரங்குன்றம் மலை மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இயற்கையாக அமைஞ்ச சுனை நீரில் மச்சமுனி சித்தர் மீன் வடிவில் காட்சி அளிக்கிறதா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் நம்ம இப்போ போகிறோம். மலை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க உள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ரெண்டு விதமான பாதைகள் அமைச்சிருக்காங்க. ஒன்று இயற்கை அமைஞ்ச பாதை, இன்னொன்று செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பாதை. கோவிலிருந்து அப்படியே வரும்போது வலது பக்கத்தில் சரவண பொய்கை பக்கத்தில் தான் அந்த இன்னொரு பாதை இருக்குது. ஆனால் அது வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணலை. இது ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மலை பாதையை சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாதைகள் எல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணும். இதுவே நம்ம சரவண பொய்கை பக்கத்தில் இருக்க அந்த பாதையில் வந்திருந்தோம்னா எத்தனை படிக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே பாறைகள் எல்லாமே கரடு முரடாக இருக்கிறனால நம்ம எத்தனை படி தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக கெஸ் பண்ண முடியல. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிரிகள் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து தான் வரணும், கவனமாக வாங்க. சாப்பிட்ற திங்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டுருங்க. இல்லைன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒன்று காணா போயிடும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே நின்றுவாங்க. இந்த வழியாக போனோம்னா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும். இந்த வழியாக போனோம்னா ஒரு தர்கா ஒன்று இருக்குது. மலை மேலேயே போனால் அந்த தர்காவுக்கு போகலாம். தர்காவிலேருந்தும் கூட போகலாம். ஆனால் முடியாதவங்க, வயசானவங்க எல்லாருமே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாதையை தான் சூஸ் பண்ணணும். வாங்க போகலாம்.
நம்ம கீழே இருந்ததை விட இங்கே இருக்க பாறை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இங்கேருந்து இந்த மாதிரி படி மாதிரி அமைப்பில் இருக்க பாறைகளும் இதோட முடியுது. அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க, மலையை குடஞ்சி இயற்கையாக உருவாக்கப்பட்ட படிகள் இருக்குது. அது மேலே ஏறி தான் நம்ம அந்த பள்ளிவாசல் போயிட்டு அதுக்கப்புறம் மச்சமணி சித்தர் இருக்கிற அந்த நீர் சுனைக்கு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாம மலையோட பாதி தூரம் வந்துட்டோம். இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல தான் அந்த தர்கா இருக்கு. அந்த தர்காவை தாண்டினதும் படி வழியா ஏறி போகிற மாதிரி பாதை தான் அமைஞ்சிருந்துச்சு. அங்கிருந்து நேராக போனால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.